செக்ஷன் ஃபார்முலா. ஆனா இந்த செக்ஷன் ஃபார்முலாலாம் என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வெறும் லைன் தான், அதே தான் லைன்ல தான் வருது. ஒரு லைன் எடுத்துக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் லாஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கிட்டோமா, ஏபிங்கிற பாயிண்ட். ஓகே, அந்த 2 பாயிண்ட் வச்சு தான், டிஸ்டன்ஸ் வச்சு தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம். ஓகேங்களா? இங்கேயும் அதுதான் எடுத்திருக்கோம். ஆனா இடையில என்னன்னா, இடையில ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். சரிங்களா? பிங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். அது 1 பாயிண்டோ இல்ல 2 பாயிண்டோ, ஓகே, பி இருக்கலாம், கியூ இருக்கலாம், இல்ல ஆர் இருக்கலாம். ஓகே, இடையில இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு நடுவுல சில பாயிண்ட்ஸை நாம எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கும் போது ஓகேங்களா, அந்த பாயிண்ட்ல என்னென்ன நமக்கு வரும்னு பாருங்க. இங்க பாருங்க, இது பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பியா. இப்போ இந்த இடத்துல பிங்கிற பாயிண்ட் இது என்னன்னு சொன்னா கோஆர்டினேட் ஆஃப் த பாயிண்ட். ஓகேங்களா, இந்த டூல இந்த லைன்ல இது கோஆர்டினேட் ஆயிருக்குங்க. இப்போ ஆகும்போது ஏவுக்கும் பிக்கும் ஓகே, அது என்ன ரேஷியோல பிரிக்குதுன்னா M1 அப்படிங்கிற ரேஷியோலையும் பிபி என்ன ரேஷியோலனா M2ங்கிற ரேஷியோலையும் டிவைட் பண்ணுதுங்க அந்த லைனை. சரிங்களா? ஸோ அப்படி டிவைட் பண்ணும்போது அந்த ஃபார்முலா இந்த பாயிண்ட் எனக்கு அந்த ஏங்கிற பாயிண்ட் கொடுத்துருவாங்க, பிங்கிற பாயிண்ட் கொடுத்துருவாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, இது ரேஷியோவும் கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் இதை கேட்குறேன், அப்போ அந்த ரேஷியோவும் கொடுத்துட்டா இந்த பிங்கிற பாயிண்ட், இந்த கோஆர்டினேட் ஆஃப் த பாயிண்ட் எங்க வரும் அப்படின்றது தாங்க ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போ ஃபார்முலா என்ன, M1 X2 M2 X1, டினாமினேட்டர்ல பாருங்க M1 பிளஸ் M2 தான் இருக்கும் ரெண்டுலுமே. சரிங்களா? சிம்பிள் தாங்க, இது ஒன்றும் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ்ங்க. இந்த இதில் எப்பவுமே என்ன சொன்னோம், லெஃப்ட் ஃபர்ஸ்ட் இருக்கிறது எக்ஸ் ஆக்சிஸ், செகண்டா இருக்கிறது ஒய் ஆக்சிஸா. இதில் பாருங்க, இதில் எக்ஸ் மட்டும் தான் இருக்கும். இதில் பாருங்க, இதில் ஒய் மட்டும் தாங்க இருக்கும். ஓகே, ஆல்டர்னேட்டிவா மல்டிப்ளை பண்ணிக்கங்க. M1 X2ஓட மல்டிப்ளை பண்ணிக்கங்க. M2 அப்படின்னா X1, இங்க 2 இங்க 1 இருக்கா, அவ்வளவுதாங்க. அது அப்படியே இங்க எக்ஸ பண்ணீங்க, இங்க அப்படியே ஒய்யை போட்டுருங்க. M1 Y2 M2 அவ்வளவுதாங்க. சரிங்களா? சில நேரம் இந்த M1 M2க்கு பதிலா MNன்னு கூட எடுத்திருப்பாங்க, பார்த்துக்கங்க. அவ்வளவுதாங்க. இது இன்டர்னலிங்க, இன்டர்னலா பிரிக்கிறது. எக்ஸ்டர்னலா பிரிக்கணும்னா இந்த இடத்துல மைனஸ் வரும். அதை பார்த்துங்க, இது வரைக்கும் சம்ஸ் கேட்டதில்ல, இருந்தாலும் தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? மைனஸ் வரும், பார்த்துக்குங்க. சரிங்களா? அவ்வளோதாங்க. இதுதாங்க செக்ஷன் ஃபார்முலா. ஸோ இந்த செக்ஷன் ஃபார்முலாவில் அடுத்தது பைசெக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். பைசெக்ஷன்னா என்னங்க? பை அப்படின்னாலே என்னது, 2 ஈக்குவல் பார்ட்ஸாக கட் பண்ணுறதுங்க. அப்போ ஒரு லைனை வரைஞ்சிட்டேன், இந்த லைனை பி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட், ஓகேங்களா, ஈக்குவல் ரேஷியோவில் கட் பண்ணுது. சரிங்களா? இப்போ இந்த லைன் 10 சென்டிமீட்டர்னா இந்த இடத்துல 5 சென்டிமீட்டர், இங்கேயும் 5 சென்டிமீட்டர். ஓகே, அப்படி இருந்ததுன்னா அது என்னது, பைசெக்ஷனுங்க. அப்படின்னா அந்த ரேஷியோ என்ன இருக்குன்னா ஏபிங்கிறது ஒரு பார்ட். ஓகேங்களா? இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட்டுங்க. பிங்கிறது ஒரு பார்ட்டுங்க. சரிங்களா? இந்த பார்ட்டும் ஈக்குவலா இருக்கா, 1 1. ஓகேங்களா? அதான் பைசெக்ஷன். ஓகேங்களா? இப்போ இங்க என்ன வருது அப்படின்னா M1 பதிலா என்னது 1 வருது, M2க்கு பதிலா என்ன வருதுங்க, அதுவும் 1 தாங்க வருது. சரிங்களா? இப்போ இந்த ஃபார்முலா எப்படி கண்டுபிடி, நம்ம ஆல்ரெடி இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்றோம், சேம் ஃபார்முலா தான். ஆனா என்னது, M1 M2க்கு பதிலா என்ன பண்றீங்க, 1 1ன்னு அப்ளை பண்ணுங்க. பண்ணுனா என்ன வரும் அப்படின்னா, இங்க பாருங்க, இப்போ இதுக்கு 1ன்னு போட்டுருமா, இதுக்கு 1, இதுக்கும் 1. இப்போ மேல நியூமரேட்டர்ல என்ன இருக்கும், x2 plus x1. ஓகேங்களா? கீழே என்ன இருக்கு, இதுக்கும் 1, இதுக்கும் 1. இப்போ கீழே என்ன வரும், 2 வரும். அப்போ நியூமரேட்டர்ல இது 1ன்னு ஆயிடும், இதுவும் 1, இங்கே 1, இங்கே 1. இது மல்டிப்ளை பண்ணா x2 plus x1 வரும். டினாமினேட்டர்ல 1 plus 1, அதாவது x1 plus x2 by 2ன்னு கிடைக்குதா, x1 plus x2 by 2. அதே மாதிரி M1க்கு M2க்கும் 1 1 அப்ளை பண்ணீங்கன்னா y1 plus y2 by 2. இந்த ஃபார்முலா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா, என்ன அப்படின்னா இதுதாங்க மிட் பாயிண்ட் ஃபார்முலா. ஓகே, இதுதான் என்னது, மிட் பாயிண்ட் ஃபார்முலா. படிச்சிருப்போம், திரும்ப நம்ம பார்ப்போம், இதோட அப்ளிகேஷன்ஸ் நம்ம பார்ப்போம் லாஸ்ட் டாபிக்ல. ஓகே, பைசெக்ஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு லைனை
ஓகே, ஈக்குவலா டிவைட் பண்ணுது. சரிங்களா? ஈக்குவல் ரேஷியோல டிவைட் பண்ணோம். அந்த பாயிண்ட்ட கண்டுபிடிக்கிறதுக்கு தான் பைசெக்ஷன். சரிங்களா? அத மிட் பாயிண்ட்னு கூட சொல்லலாம் இங்க. சரிங்களா? அவ்வளவுதாங்க. இதே தாங்க ட்ரைசெக்ஷன். பி கியூ இங்க பாருங்க, ஏங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு, பிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. கண்டிப்பா 2 பாயிண்ட் கொடுத்துருவாங்க. ஓகே, ட்ரைசெக்ஷன்னா ஈக்குவல் பார்ட்ஸா இங்க ஒரு லைன் இருக்கு. சரிங்களா? இப்போ இது ஒரு 9 சென்டிமீட்டர் அப்படின்னா எப்படி நம்ம ஈக்குவலா பிரிக்கலாம்? ஏபி வந்து 3 சென்டிமீட்டர், பிக்யூ வந்து 3 சென்டிமீட்டர், கியூபி வந்து 3 சென்டிமீட்டர். ஆட் பண்ணா 9 வருதா? அப்ப அந்த ஈக்குவல் பார்ட்ஸ் எப்படி இருக்கும்னா ஈக்குவல். ஒருவேளை இங்க 1 சென்டிமீட்டர் 1 1ன்னா இங்கேயும் 1 தான் வரும். சரிங்களா? அதை தாங்க எழுத போறோம். ஃபர்ஸ்ட் இங்க 1ன்னு எழுதிக்கிறேங்க. இது 1, இது 1, இது 1னா? ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்க. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிங்கிற பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பாங்க? ட்ரைசெக்ஷன்ல என்ன கண்டுபிடிக்க சொல்லுவாங்கன்னா ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட்னு கேட்பாங்க. நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது பியும் கியூவும் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஏவும் பியும் கொடுத்துருவாங்க. ஓகே, நீங்க கண்டுபிடிக்கணும், பி கியூ கண்டுபிடிக்கணும். பாருங்க எப்படி கண்டுபிடிக்கலான்னு. இப்போ நான் இந்த டயக்ராமை திரும்ப வரைகிறேங்க. இப்போ இங்க ஏ இருக்கா, இங்க பி இருக்கு, இந்த இடத்துல தானே பிங்கிற பாயிண்ட் இருக்கு. ஸோ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா நமக்கு ரேஷியோ கண்டுபிடிச்சா போதும். ஓகேங்களா? நமக்கு ரேஷியோ தான் தெரியணும். இப்போ இங்க இருந்து என்ன இருக்குன்னு பாருங்க, 1 இருக்கா, ஏவுல இருந்து பி வரைக்கும் என்ன நமக்கு இருக்கு, 1. அவ்வளவுதாங்க. இப்போ நெக்ஸ்ட் பில இருந்து பி, நம்ம பியையும் பியும் லாஸ்ட் பாயிண்ட் தான் பார்க்குறோம், இடையில கியூவை பார்க்க கூடாது. இது நம்ம இப்ப பார்க்கல. சரிங்களா? அப்போ பில இருந்து கியூ வரைக்கும் என்ன இருக்குன்னு பாருங்க. இங்க 1 இருக்கா, இங்க 1 இருக்கா, மொத்தம் எத்தனை இருக்கு, 2 இருக்கா. அவ்வளவுதாங்க. ஓகே, அப்ப பி ஈக்குவல் டு பிபி ஈக்குவல் டு 2ன்னு எழுதிருக்கீங்க. சரியா? இப்ப ரேஷியோ பாருங்க, M1க்கு பதிலா என்னது 1ன்னு வருதா, M2க்கு பதிலா 2ன்னு வருதா. அவ்வளவுதாங்க. நமக்கு ரேஷியோ தெரிஞ்சாலே போதும். நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? ஓகே, நமக்கு என்ன இந்த ஃபார்முலால தேவைப்படுது? பிங்கிற பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா M1 M2 வேணும், ரேஷியோஸ் வேணும். அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்ஸ் ஏங்கிற பாயிண்ட் பிங்கிற பாயிண்ட் தான் கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்களே. அவ்வளவுதாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இது ட்ரைசெக்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன்னு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கண்டுபிடிச்சிருப்போம், பிங்கிற பாயிண்ட கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் கியூங்கிற பாயிண்ட்டுக்கு வாங்க. இப்போ கியூங்கிற பாயிண்ட்டுக்கு ரேஷியோ மட்டும் இப்போ ஏ, இது பி இருக்கா. சரிங்களா? கியூ இங்க இருக்கு பாருங்க, அதே தாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதே தாங்க. அப்போ ஏவுல இருந்து கியூ வரைக்கும் எத்தனை பாயிண்ட் இருக்கு, இங்க எத்தனை, 1, இங்க 1 இருக்கா, மொத்தம் 2. ஓகே, அப்போ இங்க 2 போட்டுக்குங்க. இங்க என்ன இருக்கு, 1 தானே. அவ்வளவுதாங்க. அப்போ M1 ஈக்குவல் டு என்னன்னு எழுதணும், 2ன்னு எழுதணும். M2 ஈக்குவல் டு 1. அவ்வளவுதாங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ்லயே இந்த ஏங்கிற பாயிண்ட்டும் பிங்கிற பாயிண்ட்டும் கொடுத்துருப்பாங்க. ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் என்ன, ஆன்சர் போட்டுடலாம்ல. செக்ஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணி சால்வ் பண்ணுங்க. ட்ரை செக்ஷன்ல கோஆர்டினேட் ஆஃப் த பாயிண்ட்ஸ், அதாவது PQ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் லாஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா மிட் பாயிண்ட்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்போம்ல, செக்ஷன் ஃபார்முலாவில் என்ன சொல்லியிருப்போம், பைசெக்ஷன் தான் என்னது மிட் பாயிண்ட்னு சொன்னோமா இல்லைங்களா? அதாவது என்னோட ரேஷியோ 1, M1 M2வும் 1 1 வந்தா என்னது நமக்கு, அதுதான் நமக்கு மிட் பாயிண்ட். ஓகேங்களா? அதே ஃபார்முலா தான் இங்கேயும். M of x, y ஈக்குவல் டு என்ன வரும், x1 பிளஸ் x2 பை 2வா, நெக்ஸ்ட் y1 பிளஸ் y2 பை 2வா. அவ்வளவுதாங்க. இதுதான் மிட் பாயிண்ட். ஸோ மிட் பாயிண்ட் அப்படின்னாவே நமக்கு என்னன்னு தெரியும், என்னது 2 பாயிண்ட்ஸ். இங்க ஏங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு, பிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. இதுக்கு சென்டர் பாயிண்ட். ஓகேங்களா? இதுக்கான சென்டரா இருக்கிற ஒரு பாயிண்ட் தான் என்னது கண்டுபிடிக்கிறது தான் மிட் பாயிண்ட். அவ்வளவுதாங்க. ஸோ இந்த மிட் பாயிண்ட் வச்சு சில அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா சென்ட்ராய்டு ஆஃப் அ ட்ரையாங்கிள். சரிங்களா? இப்போ ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கங்க. இந்த ட்ரையாங்கிளை பாருங்க. இந்த ட்ரையாங்கிள்ல 3 சைட்ஸ் இருக்கு. இதுல பாருங்க, நான் கியூ ஆர் மட்டும் எடுத்துக்கிறேன். இதோட மிட் பாயிண்ட் என்னன்னா ஈன்னு கிடைக்குமா? PQங்கிற ட்ரையாங்கிளுக்கு மிட் பாயிண்ட் என்ன, டின்னு கிடைக்குமா? நெக்ஸ்ட் PRங்கிற ட்ரையாங்கிளுக்கு மிட் பாயிண்ட் என்ன, எஃப்னு கிடைக்குமா? ஸோ என்ன பண்றேன், இந்த ட்ரையாங்கிள்ஸோட மிட் பாயிண்டையும் அதுக்கு ஆப்போசிட்டா இருக்க வெர்டிசஸையும் நான் என்ன பண்றேன், ஜாயின் பண்றேன். சரிங்களா? ஸோ இதோட வெர்டிசஸ் இதுக்கு ஆப்போசிட்ல இருக்க மிட் பாயிண்ட் வெர்டிசஸ் ஆர், இதோட மிட் பாயிண்ட் டி.
ஜாயின் பண்றேன்னா, அப்படி ஜாயின் பண்ணும்போது இந்த 3 பாயிண்ட்ஸுமே ஒரு இடத்துல என்ன ஆகுது? கோஇன்சிடென்ட் ஆகுதா? ஓகே. ஜிங்கிற பிளேஸ்ல. ஸோ இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்க்கு நேம் என்னன்னா சென்ட்ராய்டு ஆஃப் அ ட்ரையாங்கிள். சரிங்களா? ஸோ சென்ட்ராய்டு நம்ம இங்க ஜின்னு சொல்லலாம். எக்ஸ் கமா ஒய் என்ன ஃபார்முலா அப்படின்னா வெரி சிம்பிள். அதே தான் மிட் பாயிண்ட்டுக்கு என்ன பண்ணணும்? எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் டூ பிளஸ் எக்ஸ் த்ரீ டிவைடட் பை அங்க 2 போட்டோம். இங்க 3 பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால 3 அவ்வளவுதான். நெக்ஸ்ட் y1 பிளஸ் y2 பிளஸ் y3 டிவைடட் பை 3 அவ்வளவுதாங்க. இதுதாங்க சென்ட்ராய்டு ஆஃப் அ ட்ரையாங்கிள். கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா அழகா எழுதிருங்க. சரிங்களா? இதுல என்ன x1 x2 x3 தெரியும்ல? நல்லா பார்த்துக்குங்க. இதுல இப்ப Pங்கிற பாயிண்ட் இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட நம்ம x1 y1 எடுத்துவோமா? செகண்ட் பாயிண்ட் இருக்குல்ல, அதை x2 y2 எடுத்துக்கணும். தேர்ட் பாயிண்ட் இருக்குல்ல 6, அதை x3 y3 எடுத்துக்கணும். சரிங்களா? இது அப்படியே அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ராய்டு ஆஃப் அ ட்ரையாங்கிள் கிடைச்சிரும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாருங்க, ராம்பஸ். ஸோ இந்த ராம்பஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ராம்பஸ்னா என்ன? ராம்பஸ்னா ஆல் சைட்ஸ் 4 சைட்ஸ் ஈக்குவலா இருக்கும். என்ன ஈக்குவலா இருக்காது? டயகனல்ஸ் ஈக்குவலா இருக்காதுன்னு நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சு இது ராம்பஸா இல்லையான்னு செக் பண்ணணும். ஓகே. இப்ப என்ன பண்றோம்? அதே 4 பாயிண்ட்ஸ் தான் இங்கேயும் கொடுக்க போறாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? மிட் பாயிண்ட் வச்சு கண்டுபிடிக்க போறோம் இது என்னன்னு. சரிங்களா? சோ என்ன சார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்பவும் போல சைட்ஸை நீங்க யூஸ்வலா தான் கண்டுபிடிச்சாகணும். சைட்ஸுக்கு என்னது நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஏபியும் பிசியும் சிடிஏடி. சரிங்களா? இந்த 4 பாயிண்ட்ஸும் ஈக்குவலா இருந்தா அது கண்டிப்பா ராம்பஸ் இல்லைன்னா ஸ்கொயரா இருக்கும். ஓகே தானுங்களே? இப்ப பாருங்க, இந்த 4 பாயிண்ட்ஸ் ஈக்குவலா இருந்து அதுக்கப்புறம் இந்த பாருங்க நெக்ஸ்ட் என்ன இருக்கு? இந்த மிட் பாயிண்ட வச்சு கண்டுபிடிக்கலாம். இங்க மிட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஏவுக்கும் சிக்கும் மிட் பாயிண்ட் பாருங்க என்ன கிடைக்கும் நமக்கு? ஓன்னு கிடைக்குமா? ஓகே. நெக்ஸ்ட் பிக்கும் டிக்கும் மிட் பாயிண்ட் என்ன? அதுவும் ஓ தாங்க. அப்ப என்ன அப்படின்னா அதனுடைய மிட் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா? ஸோ மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் என்னது? ஏசி. ஏசியோட மிட் பாயிண்டும் சரிங்களா? ஓகே. அதே மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி இந்த 2ஓட மிட் பாயிண்டும் ஆன்சர் ஈக்குவலா வந்துச்சுன்னா என்னன்னு சொல்லலாம்? அத ராம்பஸ்ன்னு சொல்லலாம். ஓகே தானுங்களே? அவ்வளவுதாங்க. ஏன் அப்படின்னா மிட் பாயிண்ட்னா இப்ப இந்த 2 பாயிண்ட்ஸ் ஈக்குவலா தான் பிரிக்கும். ஏஓ இருக்குல்ல, இந்த இதுவும் ஓசியும் ஈக்குவல் லென்த்தா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஓபியும் ஓடியும் ஈக்குவல் லென்த்தா இருக்கும். அதனால இந்த 2 பாயிண்ட்ஸுமே இந்த இடத்துல தான் மீட் பண்ணுது. அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? பேரலோகிராம். ஸோ பேரலோகிராமுக்கும் அதே தான். என்ன பண்றோம் அப்படின்னா அதே சைட்ஸ் கண்டுபிடிங்க. அதே மாதிரி என்னது? ஏடியும் பிசியும் ஈக்குவலா இருக்குமா? நெக்ஸ்ட் ஏபியும் சிடியும் ஈக்குவலா இருக்குமா? ஓகே. திஸ் டூ வில் பி ஈக்குவல். அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா டயகனல்ஸ்க்கு என்ன பண்றீங்கன்னா மிட் பாயிண்ட்க்கு வந்துருங்க. அதே மாதிரி மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசியும் என்னது? மிட் பாயிண்ட் ஆஃப் பிடியும் சரிங்களா ஈக்குவலா இருந்துச்சுன்னா என்னது? கண்டிப்பா பேரலோகிராமா தான் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சர்க்கிள். இந்த சர்க்கிளுக்கும் என்னது? நம்ம மிட் பாயிண்ட்டுக்கும் நிறைய ரிலேஷன்ஸ் இருக்குங்க. பார்த்துக்குங்க. இப்போ இதை வச்சு நம்ம இப்போ ஏ ஓ பி இருக்கா? இங்க பாருங்க, ஓவுல இருந்து ஏ இந்த இதுவும் ரேடியஸ் தானே இது? இந்த ரேடியஸ் சரிங்களா? ஓல இருந்து ஏ ரேடியஸ், ஓல இருந்து பியும் ரேடியஸ் தான், ஈக்குவல் ரேடியஸ்ங்க. சரிங்களா? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இது ஈக்குவல் டிஸ்டன்ஸாவும் இருக்கு. அதே சமயத்துல என்ன இருக்கு? மிட் பாயிண்ட் ஏபிக்கும் பிக்கும் மிட் பாயிண்ட் என்னன்னா அப்போ நம்ம இதை மிட் பாயிண்ட் ப்ராப்ளத்தை வச்சு சால்வ் பண்ணலாம். இதுல நிறைய ப்ராப்ளம் கேட்டிருப்பாங்க. எப்படின்னா ஏங்கிற பாயிண்ட் இருக்கும். சரிங்களா? ஏங்கிற பாயிண்ட் கொடுத்துருவாங்க, பிங்கிற பாயிண்ட்டும் கொடுத்துருவாங்க, சிங்கிற பாயிண்ட்டும் கொடுத்துருவாங்க. இதுல ஏ பி இது ஓ. ஓ இஸ் அ
சென்டர் ஆஃப் த சர்க்கிள் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இதுல ஏதாவது ஒரு அன்னோன் வேல்யூ கொடுத்துருவாங்க. ஏதாவது ஒரு அன்னோன் வேல்யூ கொடுத்துட்டு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவ்வளவுதாங்க. என்ன பாயிண்ட் என்ன யூஸ் பண்ணலாம்? மிட் பாயிண்ட் ஆஃப் OA ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஆஃப் OB. அவ்வளவுதாங்க. இந்த OAவுக்கும் OBக்கும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிங்க. இதுக்கு வந்து அன்னோன் வேல்யூ கண்டிப்பா ஏதாவது ஒன்று வரும். ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணா அந்த அன்னோன் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளவுதாங்க. ஓகேங்களா? இப்போ எல்லாமே புரியுதுங்களா? இவ்வளவுதாங்க. இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒவ்வொரு டாபிக்குக்கும் நான் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுக்குறேன். ஓகே பாருங்க. ஓகே, தேங்க்யூ.